ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஆர்எம்மில் ஐடி போட்ட உடனே நம்முடைய பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணணும். ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ண உடனே நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் கொடுத்துருங்க. அப்போ தான் வித்ட்ராவல் கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணல அப்படின்னா, தெரியாம வித்ட்ராவல் கொடுத்தோம் அப்படின்னா, அப்புறம் பேமெண்ட் அப்புறம் வராது. அதுக்கப்புறம் வந்து டிலே ஆகும். அதனால் வந்து எப்படி பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் மேலே அந்த புள்ளி புள்ளியாக வந்து ஒரு 6 புள்ளி இருக்கும். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனு பார் வரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் வரும். சரிங்களா? இப்போ இதில் வந்து உங்கள் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் வரும். அப்படியே கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இங்கே பர்சனல் டீட்டெயில் எல்லாம் வருது பாருங்க. இதில் வந்து உங்களுடைய இதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அப்டேட்டு உங்களுடைய டீட்டெயிலெலாம் வந்து கொடுக்கணும்னு நினச்சி கொடுங்க. இல்லை இதெல்லாம் நெசசரி கிடையாது, கம்பல்சரி கொடுக்கணுங்கிறது கிடையாது. அந்த ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரியாக பண்ணணும். இது வந்து ஆப்ஷன் தான். உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் ஆல்ரெடி ஐடி போடும்போது இருக்கும். அது ஐடி போடும்போது இந்த டீட்டெயில் இருக்கட்டும். ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு இதெல்லாம் கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் லைவ்ல இருக்கான்னு செக் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஆன்லைனில் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுங்க. தப்பாக கொடுத்துறாதீங்க. ஓக்கு பதிலா 0, எல்லுக்கு பதிலா 1 அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க. அதேமாதிரி கீழே வந்து ஆதார் நம்பர், பேன் கார்டு, பாஸ்போர்ட் நம்பர்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்பீங்க. இது கம்பல்சரி கிடையாது. இந்த 3மே வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுத்துக்கலாம். இல்லைனா இப்போதைக்கு இது மேண்டேட்டரி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்கம் நிறைய வரும்போது இப்போ பேன் கார்டு மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்து அப்டேட் பண்ணி அப்டேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து வித்ட்ரா வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே வாங்க, டச் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டு இங்கே வந்து வித்ட்ராவல் கொடுக்கணும். வித்ட்ராவல் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது பாருங்க, நான் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதனால அப்படி வருது. அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே வந்து வித்ட்ராவல் ஆப்ஷன் வரும். சரிங்களா? வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து அதை நான் அப்டேட் பண்ணிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன். பாருங்கள், நான் என்னுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து நான் 3மே வந்து எதுவுமே டைப் பண்ணல, அப்டேட் கொடுக்குறேன். பாருங்கள், அப்டேட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லியும் வந்துருச்சு. அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வித்ட்ராவல் ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். இப்போ வித்ட்ராவல் வந்துருச்சு. இப்போ என்னோடய பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1140 ரூபா இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வேலெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஐடி போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் வித்ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 15% டிடக்ஷன் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுடைய வேலெட்டில் இருந்து ஆக்டிவேஷன் வேலெட்டுக்கு மாற்றினோம் அப்படின்னா 10% தான் டிடக்ஷன் ஆகும். அப்போ நமக்கு 5% சேவ் ஆகும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் ஒரு வித்ட்ராவல் கொடுக்கணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வேலெட் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து வேலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்கள், லிமிட் வந்து 6159 ரூபா வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி வந்து இப்போ வரைக்கும் நான் இன்னும் வித்ட்ராவல் எடுக்கல. ஆல்ரெடி நான் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேலெட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த வித்ட்ராவல் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா 15% டிடக்ஷன் போக அப்படின்ட்டு நான் இது பண்ணல. இப்போ நான் வித்ட்ராவல் கொடுக்குறேன் அப்படின்னா கீழே வந்து வித்ட்ராவல் லிமிட்டை பார்த்துக்கோங்க. வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணாலும் சரி, வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து லிமிட் கம்மியாகிட்டே போகும். சரிங்களா? லிமிட் வந்து எப்படி வரும்னு பார்த்து நம்ம பேக்கேஜில் வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் வருமோ, எவ்வளோ ரெஃபர் கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லிமிட் மாறும். சரிங்களா? அது வந்து நான் பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம லிமிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீடாப் பண்ணணும். சரிங்களா? ரீடாப் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து 2ஆக பிரித்து மேலே பெனிஃபிட் தராங்க. அதுவும் நமக்கே தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது வந்து பிளானில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அமௌண்ட் வித்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னா கீழே வந்து அமௌண்ட் போட்டு கீழே எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 100 இருக்குது, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களா. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் 100 தான் வரும். நம்ம இங்கே வந்து ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அது அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். அப்போ லிமிட் எவ்வளோ இருக்கோ மேக்ஸிமம் அவ்வளோ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு வித்ட்ரா கொடுத்தோம்னா அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் வந்து நம்ம யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது ரெண்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். இன்னொன்று ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட். அங்கே நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ இங்கே அதுக்கு கொடுத்து வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து அஃபீஷியலாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுவாங்க. பேமெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணும்போது கூப்பிடுவாங்க. சரிங்களா? எம்டி சாரோ இல்லைனா அட்மின் வந்து யாரோ கால் பண்ணுவாங்க. அட் ப்ரெசென்ட் அப்படியே கால் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எவ்வளோ இதானாலும் நாங்கள் அட்மின் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு டீமை நாங்கள் செட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று தான் வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நல்லா ஒரு கம்பெனி மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.